ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்கன்னா, அது ஒரு ஸ்பெஷலான எபிசோடுங்க. அது எப்படின்னு தானே பார்க்குறீங்க. விஜயும் சரி மல்லியும் சரி இப்போ கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாக மல்லி ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தாங்க. இப்போ விஜயும் சேர்ந்து அழுறாரு. பாருங்களேன், விஜய் முகத்தை பார்க்கவே பாவமாக இருக்குது. அழுந்து 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 அவருடைய கண்ணு எல்லாம் அப்படியே பிதுங்கி வெளியே வர அளவுக்கு செவந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு அழுதுருக்காரு. கண்ணமெல்லாம் வீங்கி போயிருக்கு. பல நாள் சாப்பிடாத பட்டினி கிடக்கிறவன் மூஞ்சி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. இது எல்லாமே பார்க்குற நமக்கும் கஷ்டமாக இருக்குது, விஜய்க்கும் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் விஜய் இருந்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க பெரியம்மா இருந்துக்கிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி, நான் மல்லியோட வரேன், இன்னொரு டைம் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்னை மதிக்கலைன்னு தான் அர்த்தம், அதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றதுனால நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, எனக்கு ரொம்பவே தர்ம சங்கடமாக இருக்குது, எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இந்த வீட்டில் எப்படிமா இருக்கிறது அப்படின்னதும், உங்களுக்கு பிடிப்பு தானே வேணும், நீங்கள் எதுக்கும் கவலையப்படாதீங்க, மல்லியை கையோடு கூட்டிகிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு, மல்லி கூட சேர்ந்து வாழ வேண்டியது உங்கள் பொறுப்பு, என் பொண்ணை நல்லபடியாக உங்கள் கூட வாழ வைக்கல என் பேர் அன்னபூரணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜேஸ்வரி எங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவள் எந்த வழியில் வருவாளோ அந்த வழியில் போய் அவள் காரை நிறுத்துறாங்க. ஹேய் ராஜேஸ்வரி, இப்போ வெளியே இறங்கி வாடி, எழுந்து வரையா உன் மண்டையை உடைக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கல் வச்சுட்டு அவள் மண்டை கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ மட்டும் நீ உண்மையை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உண்மையை சொல்லணும், என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை, என்ன தான் இப்படி உயிரை வாங்குறீங்க, எப்போ பார்த்தாலும் ரோட்டில் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரின்றீங்க, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா, நான் ஒரு பெரிய மல்டி மில்லியனர், என்ன போய் ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி கூட்டு வந்தீங்கன்னா அது எனக்கு எவ்வளோ அசிங்கம் தெரியுமா, ஒழுங்கா கால்மி மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆமாம், உன் முகர கட்டிக்கு மேடம் வேற, மூஞ்சி ஆளையும் போட்டு நடு ரோட்டில் வச்சு மூஞ்சியை தேய்ச்சிரும் வச்சுக்கோ, இப்போ மட்டும் மல்லி எங்கே இருக்கான்னு நீ சொல்லலை அவ்வளோதான் அப்படின்னதும், மல்லி எங்கே இருக்காளா, அவள் எங்கே போனால் எனக்கு என்ன வச்சு என்கிட்ட எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த மல்லிக்கு அடிக்கடி ஃபோன் பண்ண பார்த்தியா ராஜேஸ்வரின்னு ஒரு கேக் மாதிரி, அது நல்லா எனக்கு தெரியும், அவகிட்ட நான் கேட்டதுக்கு அவள் எல்லா உண்மையும் சொல்லிட்டா, இந்த ராஜேஸ்வரி சொல்லி தான் நான் எல்லாம் பண்ணுறேன், ராஜேஸ்வரி தான் டைவர்ஸ் பிட்டிஷனில் கையெழுத்து போட சொன்னால், அப்போ தான் விஜயும் வெண்பாவும் சந்தோஷமாக இருக்கடுவேன்னு சொன்னால், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. ஸோ இதுக்கு மேலே நீ என்கிட்ட மறைச்ச, என்னை ஏமாற்றணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், இந்த கல்லை வச்சு உன் மண்டையை உடைக்கிறத தவிர வேறு எந்த வழியும் எனக்கு தெரியாது, அதனால் ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிவிட்டு தப்பிக்கிற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் நீ சொல்கிற மாதிரி தெரியல, இந்த கல்லை வச்சு மண்டையை உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கார் கண்ணாடி உடைக்கிறாங்க. உடனே பயந்து போன நம்ம ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு, அவள் காலையில் கோவிலில் தான் இருந்தா, அதுக்கப்புறம் நான் அவளை எங்கேயும் பார்க்கல, அதனால் வாங்க அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா வச்சு அவள் எங்கே போயிருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும், அதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு எல்லாமே தெரிய வருது. அதுக்கப்புறம் கார்லேயே போய் ராஜேஸ்வரியும் அந்த அன்னபூர்ணியம்மாவும் மல்லியை தைரியமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. நம்ம விஜய் கூடயும் வெண்பா கூடயே சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச முயற்சியை பண்ணாங்க. இதில் பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரியே இந்த கேவலமான வேலையை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. எது கேவலமான வேலை, இதெல்லாம் கேவலமான வேலையே கிடையாது, ஏன்னா நீ பண்ண தப்புக்கு நீ தான் அதை அனுபவிக்கணும், இந்த மாதிரி கேவலமான கேடுகட்ட கேரக்டர் என்னைக்கு எங்கிட்ட அடி வாங்குதோ தெரியல, மூடிக்கிட்டு இல்லைன்னா செருப்பால் உழும் அடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டினுக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதனால் இவங்க இருந்துக்கிட்டு மல்லியும் வெண்பாவும் தனியாக பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. இனிமேல் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவங்க மனசு விட்டு பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராஜேஸ்வரி தான். நம்ம வாழ்க்கையில் வந்த கெட்ட கனவாக அவளை நினச்சி அவளை கை கழுவி விட்டுட்டு, இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற நல்லதை மட்டும் நம்ம பார்ப்போம், நம்ம வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். இனிமேல் நீயோ இல்லை நானோ, நம்ம வெண்பா குட்டியவோ இல்லை என்னவோ யாரையுமே விட்டுட்டு போகணும் யாருமே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்பாக்காக 3 பேரும் இனிமேல் ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை கேட்ட நம்ம பெரியம்மாக்கு வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷம். எப்படி என் பொண்ணுக்கு வந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதுலேருந்து அவளை காப்பாற்றி எப்படியோ ஒரு வழியாக அவள் சம்மதிச்சிட்டா விஜய் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு. இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க சந்தோஷமாக வாழ்கிறத பார்த்து அப்படியே கண்ணை மூடிட்டனா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குளிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் செஞ்ச சமையலை சாப்பிட்டுட்டு, நம்ம 3 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி போனால் தான் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விட்டு பேசி நம்மளுடைய இதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் வெளியில் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.